ரொம்பவே ஒரு வருத்தம் அளிக்கக்கூடிய ஒரு செய்தி தான். கண்டிப்பா எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸ்டாண்ட் அப் காமெடியன், டான்சர், பிரபல நகைச்சுவை நடிகரான அண்ணே ரோபோ சங்கர் நேத்து செப்டம்பர் 18ஆம் தேதி அவரோட உடல்நல குறைவால காலமாயிட்டார். ரொம்ப பெரிய அதிர்ச்சியான நியூஸ். இதை கேட்கும் போது ஒரு மிடில் ஏஜ் மேன் தான், அதாவது அவருக்கு 46 வயசு தான். சமீபத்துல தான் அவரோட பொண்ணுக்கு கூட கல்யாணம் ஆச்சு. அவர் நீண்ட நாட்களா அந்த மஞ்சக்காமாலை நோயால பாதிக்கப்பட்டிருந்தாரு. அதுக்கான சிகிச்சைகளும் எடுத்துட்டு வந்தாப்ல. நேத்து பாத்தீங்கன்னா ரொம்ப சீரியஸ் ஆயிடுறாப்ல. அதனால சென்னையில பெருங்குடியில பாத்தீங்கன்னா ஒரு தனியார் மருத்துவமனையில தீவிர சிகிச்சை பிரிவுல வந்து அனுமதிக்கப்படுறாப்ல. சிகிச்சை பரபரப்பா போயிட்டு இருக்கும் போதே அவரோட உடல் உறுப்புகள் ஒவ்வொன்றா செயலிழந்துகிட்டே வந்திருக்கு. அப்புறம் ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா சிகிச்சை பலனின்றி அண்ணனோட உயிர் பிரிஞ்சிருக்கு. அதாவது அவரோட உடல்நிலை இப்படி ஆனதுக்கு காரணம் இதுதான் அப்படின்ற மாதிரி அவரே ஒரு பேட்டியில சொல்லியிருக்காப்ல. நீங்க எவ்வளவு பெரிய ஆளா வேணாலும் இருங்க, 6 பேக் 8 பேக் எத்தனை பேக் கூட வச்சுக்கோங்க, ஆனா சரியான உணவு பழக்க வழக்கமும் கரெக்டான ஒழுக்கமும் இருந்தால் மட்டுமே நம்மளுடைய உடம்ப பேணி பாதுகாக்க முடியும். இப்போ என்னையே எடுத்துக்கங்களேன், நான் வந்து ஒரு காலத்தில் ஒரு பெரிய பாடி பில்டராக இருந்தேன். ஆனால் அதுக்கப்புறம் வந்து சேரக்கூடாத சேர்க்கை, இந்த சோசியல் ட்ரிங்கர்னு நம்ம ஒன்று பழகிடுறோம். அது பழகி என்ன பண்ணுறோம், அந்த ட்ரிங்கில் அடிக்ட் ஆயிடுறோம். அப்படி அடிக்ட் ஆனதுக்கப்புறம் தான் தெரியும், கொஞ்சம் காலத்துக்கு அப்புறம் அது இல்லாமல் நம்மளால் இருக்கவே முடியாது. அந்த மாதிரி அடிக்ட் ஆனதுக்கப்புறம் நம்மளுடைய உடம்புல உள்ள ஆர்கன்ஸு நமக்கு தெரியாமல் செயலிழந்து போனதுக்கப்புறம் தான் அதை நினச்சி நம்ம ஃபீல் பண்ண போகிறோம். நான் அடிக்காத சரக்கே கிடையாது. அதாவது நார்மல் உணவு பழக்க வழக்கத்துக்கே ஒரு பழமொழி இருக்கும், அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சு. அப்படி சரக்கு மட்டும் விதிவிலக்கு கிடையாது. அதே தான் அந்த மனுஷனும் சொல்லியிருக்காப்ல. ஆனா அவரோட அனுபவத்துல சொல்லியிருக்கோம். அண்ணனோட அந்த உயிரிழப்புக்கு அப்புறம் நான் ஒண்ணு சொல்றது என்னன்னா, அந்த வீடியோவை பார்க்குற ஒவ்வொருத்தவங்களுக்கும் சாய்ஸ் இஸ் யுவர்ஸ். எல்லாமே உனக்கு அக்சசிபிளா இருக்கு. எதை நீ தேர்ந்தெடுக்க போற, எந்த அளவுக்கு அதை உபயோகப்படுத்த போறன்றது உங்க கையில தான் இருக்கு. இதே தான் ரோபோ சங்கர் அண்ணனும் ஒரு பேட்டியில சொல்லியிருப்பாரு. அது எல்லாத்தையும் தாண்டி அண்ணே ரோபோ சங்கரோட ஒரு இழப்பு ஒரு பெரிய இழப்பு. அதாவது ஓப்பனா சொல்லணும்னா அந்த ஒரு பர்டிகுலர் தொலைக்காட்சி ஒன்று இருக்கு. அந்த தொலைக்காட்சிக்குள்ள நடிக்கிறவங்கள பர்டிகுலரா தான் நிறைய பேருக்கு ஒரு சில பேர் வந்து ஹேட்டர்ஸே இல்லாம பிடிக்கும். அந்த பட்டியல்ல இந்த மனுஷனும் ஒரு ஆளா வருவா. மற்றவங்களுக்கு எப்படியோ தெரியல, எனக்கு கண்டிப்பா இந்த மனுஷன் இருக்கா. நேர்லயே பார்த்ததுல பெருசா கனெக்டும் இல்லாத ஒரு ஆளுகளை வந்து நம்ம அண்ணேன்னு சொல்றோம்னா, தொலைக்காட்சி மூலியமா ஒரு கனெக்ஷன் அவங்க ஏற்படுத்தி இருக்காங்கன்னு தானே சொல்லணும். அவரோட உயிரிழப்பு எனக்கு ரொம்ப வருத்தத்தை அளிக்குது. அதாவது ஒரு 46 வயசுல, அதாவது வாழ வேண்டிய வயசு, மிடில் ஏஜ் மேன், ரொம்ப பெரிய சங்கடம். என்னோட குடும்பத்துக்கு என்னோட ஆழ்ந்த இரங்கலை தெரிவிச்சுக்கிறேன்.